அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். தை மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு பகுதி சொல்லிட்டு பார்ப்போம். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், ஓச்சேரி அடுத்த பிள்ளைப்பாக்கம், ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த ராமகிருஷ்ணாபுரம், பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம், பானாவரம் அடுத்த கூட்டம்பாக்கம், ஆரணி நந்தினி நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த கீழ் சாத்தமங்கலம், காஞ்சி கௌரி நாடக மன்றம், கலவை அடுத்த அரும்பாக்கம், ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், செய்யாறு அடுத்த இருந்தல். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. நிறைய இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாடக கலைக்கு நல்ல ஒரு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க எல்லா கலை ரசிகர்களும். அதாவது உங்க மூலியமா தான் நாடக கலை இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம ஆரணி லிங்கேஷ் நாடக மன்றத்துல ஒரு பப்புன் தம்பி இருக்கிறாரு. அவரை வந்துட்டு நிறைய பேரு ஏன் படிக்கிற புள்ள ஸ்கூலுக்கு போகாம நாடகத்துக்கு வரீங்க தம்பி, உங்களுக்கு படிப்பு தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருக்கீங்க. அந்த தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 வயசு ஆகுது. அவரு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. நாடகம் புக் பண்ண வரும்போது எனக்கு பழக்கம். அதோட யூடியூப் சேனல் வீடியோவே நான் உங்களுக்கு இதுல அப்லோட் பண்ணிருக்கேன். டவுட் இருக்கவங்க போய் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம ஆரணி தனுஷ் நாடக மன்றத்துக்கு புதுசா ஒரு டான்ஸ் போட்டு எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு குட்டி குழந்தை இப்ப நம்ம உங்ககிட்ட பேச போறாரு. அவருக்கு ஏன் தெரியல நாடக கலை மேல இவ்வளவு ஒரு ஆர்வம் வந்துட்டு இருக்கு. பொதுவா நாடகத்துறையில பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஃபீல்டுல தனுஷ் நாடக மன்றத்துல தனுஷ்னு ஒரு தம்பி 9th இருந்து பாத்தீங்கன்னா லீவ் டைம்ல நாடகத்துக்கு வருவாரு. அப்படியே 10th முடிச்சதுல இருந்து 11th இருந்து அக்கா நான் கண்டினியூவா வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துனே இருந்தாரு. ஆனா அவன் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். அந்த தம்பி தனுஷ்ல தான் இருக்கான். இப்போ பாத்தீங்கன்னா இவரு வந்து புதுசா நாடகத்துக்கு மேல ஒரு ஆர்வத்துல இப்ப நம்ம போய் ஒரு ஊர்ல ஆடுறோம்ல, அங்க யாராவது குழந்தைங்க வந்து ஸ்டேஜ்ல ஆடுறது கேட்பாங்க. அவங்க பேரண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா என் பையன் இன்னைக்கு ஒரு டான்ஸ் இதுல போடுறானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில குழந்தைங்க பாட்டு பாடும். அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம நிறைய போட்டிருக்கோம். அண்ணா மாதிரி இவர் வந்திருக்கிறாரு. இவர் பேர் வந்து சுதன். சுதன், மைக்கு கிட்ட வச்சுக்கோ. இதுதான் நீ வந்து மேக்கப்ல எவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணனுங்க எல்லாம் பாத்துட்டாங்க. அப்புறம் உன்னை நேரா பாக்கணும்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சது. மேக்கப் கூட இப்படி வந்து அப்படி லட்டு மாதிரி இருக்க, அது எல்லாருக்கும் பாக்கணும்ல எல்லாரும். அதனால உன்னை பாக்கணும்னு சொல்லிட்டு உன் மேல நிறைய அண்ணனுக்கு அக்கறை. எனக்கு வந்து நேத்து கூட ஒரு சகோதரர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு, படிக்கிற குழந்தைய படிக்க வைங்க சிஸ்டர், பிளீஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரெக்வஸ்டா. அப்போ உன் மேல எவ்வளவு பேருக்கு உன் மேல பாசம் இருக்கு பத்தியா, அன்பு இருக்கு பத்தியா. அவங்க எல்லாம் முதல்ல தேங்க்ஸ் சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம். கிட்ட வச்சு பேசு மைக்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நாடகத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். கலை வரும், நம்மளுக்கு ஒரு கலை வந்து சேரும் சொல்லிட்டு நாடகத்துக்கு போகணும்னு ஒரு ஆர்வம். அதனாலே சொல்லி நான் இப்ப சொல்லி இப்ப நான் நாடகத்து கலைக்கே வந்துட்டேன். இப்ப என்ன எல்லாம் பெருமையா பேசுறாங்க, நல்லா ஆடுறான், நல்லா நடிக்கிறான், பெருமையா பேசுறாங்க. படிப்பு முக்கியம் தானே. நீ ஸ்கூல் விட்டுட்டு இப்படி எல்லாம் வந்தா ஸ்கூல் போயினா லீவ் டைம்ல தான் வருவேன். சனி ஞாயிறுல லீவ் டைம்ல வருவேன். ஸ்கூலுக்கு நேரத்துக்கு ஸ்கூல் போவேன். லீவ் டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் லீவ் நாள் சனி ஞாயிறுல வருவேன். நீ எப்படி படிக்கணும்? படிப்பு வராதா? வரும். ஏய் பொய் சொல்லாத. உண்மைதான் வருது. நல்லா படிப்பியா? எவ்வளவு ரேங்க் வாங்குவ? 100க்கு வந்து 80 வாங்குவேன், இல்ல 90 வாங்க. மிஸ் வந்து கேட்போம் நாங்க. நிஜமாவா? உண்மைதான் மிஸ். சரி சரி ஓகே. இப்ப நீ நாடகத்துக்கு இங்க வந்திருக்கல, இது ஒரு மாசமா வந்துட்டு இருக்க. இது வந்து உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நாடகத்துல போக கூடாது, அதெல்லாம் ரொம்ப இதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப நான் நாடகத்துக்கு போனா நல்லதான், இப்போ நான் பச்சுனே நாடகம் ஆடலாம். இவனுக்கு போய் நீ பேச சொல்லி விட்டியா சங்கர்? எப்படி பேசுறான் பத்தியா? பேசுறா. நாடகத்துக்கு போய் பச்சுக்கினே நாடகத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை சொன்னாங்க. இப்ப வந்து எல்லாருமே ஒத்துக்குனாங்க நாடகத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு. ஒத்துக்குனாங்க. நீ நாடகம் ஆடுறல்ல, உன் கூட இருக்கவங்க உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க? மொத்தம் எல்லாருமே நல்லா பாத்துக்கோங்க. ஒருத்தரோட இருந்ததான் அது மாதிரிலாம் இல்ல, எல்லாருமே நல்லா பாசம் தான், அன்பு தான், எல்லாமே நல்லா பாத்துக்கோங்க. வந்ததுல இருந்து அந்த குறை வைக்கிறதுல நம்மளுக்கு என்ன தேவையோ இல்ல வாங்கி தராங்க. எங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா, நீ அழகா இருக்க, சூப்பரா டான்ஸ் ஆடுற, எங்க எல்லாருக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. ஆனா அதையும் தாண்டி
என்னை விட நிறைய நம்ம கலை ரசிகர்கள் அண்ணனுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து நீ ஒரு குட்டி குழந்தை தான். ஆக்சுவலா எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நீ குட்டி குழந்தை தான். அவங்களுக்கு எல்லாம் நீ நல்லா இருக்கணும், நீ படிச்சு உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், கலைன்றது இருக்கணும் தான். ஆனா இந்த வயசுல உனக்கு இது வேணாம், நீ படிக்கிறது பாக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணனுங்க எல்லாம் உன் மேல எவ்வளவு ஆர்வமா கேக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து நீ முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். என் மேல இவ்வளவு அக்கறையா பாசமா கேக்குறான், மாமாங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும். மாமாங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உன்னை வந்து அவங்க தங்கச்சி குழந்தை, அவங்க வீட்டுக்கு வந்த மாதிரி உன்னை கேக்குறாங்க. ஓகேவா? அவங்க சொல்றது உண்மைதானே. என் பையனா இருந்தா நான் அப்படி விடுவேனா? முதல்ல படிப்பு தானே முக்கியம்னு சொல்லிட்டு நினைப்பேன். அதனால நம்ம படிப்பு தான் முக்கியம். உனக்கு லீவு நாள்லதான் நீ இதுல வரணும். அதே போல நீ நைட்ல நாடகம், உன்னோட காட்சி, நீ எத்தனை காட்சி போற? எவ்வளவு நேரம் ஆடுவ அதிகபட்சமா? ஒரு 2 மணி நேரம். 2 மணி நேரமா நீ ஆடுற? 4 டான்ஸ் போறோமா? நான் கரெக்டா ஒரு டான்ஸ்க்கு 1/2 மணி நேரம் 4 டான்ஸ் போற ஒரு 2 மணி நேரம் ஆயிடுது. அவ்வளவு நேரம் ஆயிடுதா? சரி, அதுக்கப்புறமா எத்தனை மணிக்கு நீ ஃப்ரீ ஆயிடுற? நான் கரெக்டா 3 மணிக்கெல்லாம் 2 மணில 2:30 ஃப்ரீ ஆயிடுவேன். ஃப்ரீ ஆயிடுவேன். அப்புறம் போய் தூங்க விடுறாங்களா உன்னை? ஆமா, படம் சொல்லிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு படு, நாளைக்கு ஸ்கூல் போன்னு சொல்லிட்டு அப்புறம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வந்து ஸ்கூல் போயிட்டு சனி ஞாயிறுல லீவ் டைம்ல நாடகத்துக்கு போகும். நல்லா இருக்கும். அதனால படிப்பு தான் உனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். ஆனா நீ நாடக கலை மேல ரொம்ப ஆர்வம் காட்டுற. நம்மளோட தமிழக அரசாங்கமே பாத்தீங்கன்னா நிறைய கலைகளை படிக்கிற குழந்தைங்களுக்கு சேரணும்னு சொல்லிட்டு நிறைய தமிழக அரசு பள்ளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கலை உணர்வுகளை ஒரு போட்டி மாதிரி எல்லாம் வச்சு கலைச்சங்கம் நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறாங்க. நீ அதுல கலந்துருக்கியா? அதெல்லாம் கலந்துருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நடத்தி வளரக்கூடிய பிள்ளைகளுக்கும் கலை உணர்வு வேணும்னு சொல்லி தமிழக அரசே நிறைய வந்து குழந்தைகளுக்கான கலை போட்டிகள் எல்லாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி கலையும் கத்துக்கணும். அது வந்து நமக்கு சைட் டிஷ் மாதிரி. மெயின் டிஷ் சாப்பாடுன்றது நமக்கு மெயின் டிஷ். அது மாதிரி படிப்பு. ஓகேவா? படிப்பு முதல்ல நீ நல்லா படிக்கணும். உன் மேல அக்கறை எல்லாருக்குமே இருக்கு. ஆனா நீ நல்லா படிக்கணும். லீவ் போடக்கூடாது ஸ்கூலுக்கு. நம்ம கம்மல்ல இருக்கிற தனுஷ் அண்ணா எப்படி வந்து சூப்பரா படிச்சு நாடகமும் ஆடுறாரு, அந்த மாதிரி நீயும் வரணும். இப்ப நான் நீ என்ன படிக்கிறமா? 8th ஸ்டாண்டர்ட் நீ படிக்கிறமா? நீ வந்து இப்ப தனுஷ் அண்ணா காலேஜ் படிக்கிற மாதிரி என் பக்கத்துல நீ உட்காந்து, அக்கா நான் காலேஜ் படிக்கிறேன் இப்போ அப்படின்னு நீங்க சொல்லணும். அதுக்கு வந்து உனக்கு எது உறுதுணையா இருக்கு? நாடகம் மூலியமா நீ படிக்கிற. ஓகேவா? கண்டிப்பா நீ காலேஜ் போகணும், இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும். உனக்கு பிடிச்ச கலையும் நீ செய்யலாம், லீவ் நாள்ல செய்யலாம். ஸ்கூல் என்னைக்குமே நீ அவாய்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? எல்லாருக்கும் நன்றி சொல்லிடு. எல்லாருக்கும் நன்றி.